தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. அற்புத குழந்தை இயேசுவிடம் நம்மை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அற்புத குழந்தை இயேசுவே, உம்மை அன்புடன் ஆராதித்து எனது துயரங்களை உம்முடன் பகிர்ந்து கொள்ள தாழ்மையான உள்ளத்தோடு உம்மிடம் வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான உதவிகளை அன்புடன் தருவீர் எனும் பெரும் நம்பிக்கையுடன் வந்திருக்கிறேன். ஏனெனில் உம்மால் இயலாதது ஒன்றுமே இல்லை. பாவத்திலிருந்தும் சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்தும் எங்களை மீட்கும்படி நீர் மனித உரு எடுத்து எங்கள் மேல் உள்ள அன்பால் உம்மையே நீர் தாழ்த்தி கொண்டீர். உமது நன்மைத்தனத்தில் நாங்கள் நம்பிக்கை வைத்து, தந்தாய், இந்த கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றி அருளும். ஆயினும் என் திருவுளப்படி அல்ல, மாறாக உம் திருவுளப்படியே ஆகட்டும் என்று நீர் உமது இறப்பின் வேளையிலே உம் தந்தை நோக்கி சொன்னதையே நானும் சொல்கிறேன். சிறு பிள்ளைகளுக்கு உமது அரசை தருவதாக வாக்களித்தீரே, சிறுமை நிறைந்த என்னையும் கண்ணோக்கி பாரும். எனது துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றியருளும். இதனால் நான் உமது நட்புறவில் என்றென்றும் நண்பனாக வளர்வேன். இதே நட்புறவை விண்ணகத்திலும் அனுபவிக்க அருள் தாரும். ஆமேன். லூக்கா நற்செய்தி 13வது அதிகாரம் 32வது இறைவார்த்தை. அதற்கு அவர் கூறியது, இன்றும் நாளையும் பேய்களை ஓட்டுவேன், பிணிகளை போக்குவேன், 3ஆம் நாளில் என் பணி நிறைவேறும் என நீங்கள் போய் அந்த நரியிடம் கூறுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: நரகம் இருப்பதை நாங்கள் மறுக்கவில்லை. ஆனால் ஞான உபதேசம் மறைக்கேள்வி என்ற பெயரில் அதை பற்றி எடுத்து கூறி குழந்தைகளை அச்சுறுத்துவது அவசியமற்றது என்று இன்று ஒரு சிலர் வாதாடுவதை நாம் கண்ணோக்குகிறோம். நல்லவர்களாக வாழும்படி அவரிடம் கூறுவது போதுமானது என்றும் சிலர் வாதாடுகிறார்கள். மறைக்கப்படும் சத்தியம் மறுக்கப்படுகிற சத்தியமாக இருக்கிறது என்பதை இவர்கள் உணரவில்லையா? மகன் பள்ளிக்கு செல்லும் வழியில் திறந்திருக்கிற பெரிய சாக்கடை குழியை பற்றி ஒரு தாய் அவனை எச்சரித்து அனுப்புவது தவறா? அப்படி எச்சரித்தால் குழந்தை பயந்து விடுவான் என்று இவர்கள் வாதிடுவார்களா? கொள்ளை நோய் பரவும் நாடுகளுக்கு செல்ல வேண்டாம் என்று பிற நாடுகள் தங்கள் குடிமக்களுக்கு எச்சரிக்கை செய்வதில்லையா? தீவிரவாதம் தலைவிரித்தாடுவதும் எந்த விதத்திலும் மனித உயிருக்கு உத்தரவாதம் இல்லாதிருப்பதுமான நாட்டிற்கு தன் மகனை வேலைக்கு அனுப்ப எந்த தகப்பன்தான் விரும்புவான்? மகனே, விரும்பினாலும் அங்கு செல்லாதபடி தடுக்க தந்தை தன்னாலான எல்லா முயற்சிகளையும் எடுக்க மாட்டாரா? ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, புனித அந்தோணி மரிய கிளாரெட் சொல்வதை இப்போது உற்று கவனியுங்கள். நெருப்பால் நிறைந்திருக்கிற ஒரு குழிக்குள் விழவிருக்கும் ஒரு மனிதனை நான் கண்டால் ஓடிப்போய் அவனை எச்சரிக்கை மாட்டானா? அவன் அதில் விழாதிருக்க உதவும்படி என் சக்திக்கு உட்பட்ட எல்லாவற்றையும் செய்ய மாட்டேனா? அப்படி இருக்க நரக நெருப்பின் படுகுழிக்குள் விழுவதிலிருந்து பாவிகளை காப்பாற்ற நான் ஏன் இன்னும் அதிகமாக முயலக்கூடாது? இரவின் நடுவில் ஒரு வீடு தீப்பற்றிக் கொள்கிறது. அதில் வசிப்போரும் அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்களுக்கும் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், முதலில் அந்த விபத்தை காணும் எவனும் தெரு நெடுக ஓடி, நெருப்பு நெருப்பு, அந்த வீடு தீப்பிடித்து எரிகிறது என்று கூச்சலிட மாட்டானா? அப்படி இருக்க பாவத்தில் உறங்கிக் கொண்டிருப்பவர்கள் கண் விழிக்கிற போது தாங்கள் நரகத்தின் நித்திய தீச்சுவாலைகளில் இருக்க காண்பதை தடுக்கும்படி ஏன் யாருமே அவர்களை எச்சரிப்பதில்லை? புனிதரின் இந்த வார்த்தைகள் இந்நாட்களில் இன்னும் எவ்வளவு அதிக பொருத்தமானதாக இருக்கிறது. புனித ஃபோர்ட் மௌலின் லியோனார்ட் ஒரு நிகழ்ச்சியை பற்றி தன்னுடைய மறைவுரையில் விவரிக்கிறார். பாரிஸில் ஒரு மாநாடு நடைபெற்றது. அதில் அநேக ஆயர்களும் ஆத்தும மேய்ப்பர்களும் பங்கு பெற்றார்கள். ஒரு புகழ்பெற்ற கத்தோலிக்க போதகர் மறைவுரை செய்ய அழைக்கப்பட்டிருந்தார். அவர் தம் பிரசங்கத்தை தயார் செய்து கொண்டிருந்த போது ஒரு பிசாசு பயங்கர தோற்றத்தோடு அவர் முன் தோன்றி, உம் புத்தகங்களை மூடி வையும். இந்த ஆயர்கள் ஆத்தும மேய்ப்பர்களுக்கு உண்மையாகவே பயனுள்ள ஒரு பிரசங்கம் செய்ய விரும்புகிறீர் என்றால் எங்கள் சார்பாக இந்த வார்த்தைகளை சொல்லும். ஆயர்கள் ஆத்தும மேய்ப்பர்களின் அசட்டைத்தனத்தால் ஏராளமான விசுவாசிகள் நித்தியத்திற்கும் சபிக்கப்படுகிறார்கள் என்பதற்காக இந்த ஆயர்களுக்கும் ஆத்தும மேய்ப்பர்களுக்கும் இருளின் அரசர்களாகிய நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்கு செய்யும் இந்த உபகாரத்திற்காக
நீங்கள் நரகத்தில் எங்களோடு இருக்கும்போது நாங்கள் உங்களுக்கு ஒரு சன்மானம் தருவோம் என்று கூறி மறைந்தது. எவ்வளவு மோசமான இந்த நிகழ்வை அவர் எடுத்து கூறுகிறார். உலகம் மிக வேகமாக தன் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆன்ம மேய்ப்பர்கள் உலகின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்க, ஆன்மாக்களோ உறங்கிக் கொண்டிருக்கின்றன. நோவாவின் நாட்களில் எப்படி இருந்ததோ அப்படியே மனுமகனின் வருகையிலும் இருக்கும். எவ்வாறெனில், பெரு வெள்ளத்திற்கு முந்தின நாட்களிலே நோவா என்பவர் பேழையில் பிரவேசிக்கும் நாள் வரையில் மக்கள் உண்டும் குடித்தும் பெண் கொண்டும் கொடுத்துமிருந்து பெரு வெள்ளம் வந்து சகலரையும் மாறிக்கொண்டு போகும் வரைக்கும் உணராதிருந்தார்கள். அவ்விதமே மானிட மகனுடைய வருகையிலும் இருக்கும் என்ற நம் ஆண்டவரின் தீர்க்க தரிசனம் எழுத்து பிசகாமல் நிறைவேறிக் கொண்டிருப்பதை எங்கும் காண்கிறோமே. ஐயோ, ஆத்துமாக்களை இந்த பயங்கரத்திலிருந்து காப்பாற்ற யார் முன் வருவார்கள் என்ற அபய குரலை கேட்டு அதற்கான செய்தியை இந்த நாட்களிலே உங்களுக்கு வழங்க நான் முன் வருகிறேன். இந்த கருத்துக்கள் அனைத்தும் ரோஜர் மொந்தினி என்ற ஆசிரியர் எழுதிய நரகம் என்ற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது. ஜெபிப்போமாக. எங்களை மாண்போடு வழிநடத்தும் எங்கள் அன்பின் விண்ணக தந்தையே, உம்மை இதயம் நிறைந்த நன்றிகளோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். உமது மேலான ஆசீர்வாதங்களினால் எங்களை வழிநடத்தி வருகின்றீரே. நன்றி தகப்பனே. நாங்கள் மீட்பு பெறுமாறு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உமது விலைமதிப்பில்லாத நாமத்தை, உமது இரத்தத்தை அனுதினமும் நினைவு கூர்ந்து ஜெபிக்க அருள் தருவீராக. இயேசு என்றால் மீட்பர் என்ற பொருளை தந்து எங்கள் பாவங்களிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் பலவீனங்களிலிருந்தும் எங்களை மீட்கின்ற மீட்பர் ஒருவர் இருக்கிறார் என்பதையும், கிறிஸ்து என்றால் அபிஷேகத்தை தனக்குள்ளே வைத்திருப்பவர், மற்றவர்களுக்கும் அந்த அபிஷேகத்தின் வல்லமை வழங்குகிறவர் என்ற பொருளையும் தந்து எங்களை ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தின் வழியிலே நடத்தி செல்கிற உமது தேவாதி தேவனுடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். உமது நாமத்தை உச்சரிக்கும் ஒவ்வொரு நேரமெல்லாம் நாங்கள் மீட்பை அனுபவிக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். எங்கள் சகல பாவங்களிலிருந்தும் எங்களை மீட்பதற்காக மனு உதிர் எடுத்தவரே, இன்று எங்கள் பாவங்களை எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் அதற்காக மனம் வருந்தி உம்மிடத்தில் ஒப்புக்கொடுக்க எங்களுக்கு தூய ஆவியின் தூண்டுதலை தாரும். பாவத்தின் சம்பளமான மரணத்தை எங்கள் வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நலமான வாழ்வை எங்களுக்கு கட்டளையிடுவீராக. என் கட்டளைகளை மீறும்போது வாழ், பஞ்சம், கொள்ளை நோய் போன்றவற்றால் உங்களை தண்டிப்பேன் என்று எங்களுக்கு முன்னதாகவே எச்சரித்தீரே. இன்று நாங்கள் உமது கட்டளைகளை கடைபிடித்து எங்கள் வாழ்வில் இன்று நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பஞ்சம், பொருளாதார சிக்கல், கடன் பிரச்சனைகள், இயற்கை சீற்றங்கள், சண்டை சச்சரவுகள், பல்வேறு விதமான புது புது வியாதிகள் போன்றவற்றிலிருந்து எங்களை இரக்கத்தோடு மீட்டு கொண்டு உமது வாழ்வை எங்களுடைய வாழ்விலே கண்டுகொள்ளும்படியாக எங்களை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் பாவங்களை மேற்கொள்ள எங்களுக்கு உதவியருளும். உம்முடைய அன்பு என்றும் எங்களை வழிநடத்தவும், உமது அன்பினால் நாங்கள் பெற்றுக்கொள்கிற விண்ணக ஆசீர் என்றும் நிலைத்திருக்கவும் எங்கள் மீது இரக்கமாக எப்போதும் இருப்பீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே. ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.